தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் சந்தித்திருக்கின்றனர். நம்பிக்கை வாக்கெடுப்பு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் சந்தித்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்களான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன் ஆகியோர் வருகை தந்திருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இணைக்கிறார். அன்பழகன், வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் SP வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தாவேக அரசு ஆட்சி அமைக்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்த எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க. தற்போது சபாநாயகர் அறையில வந்து எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காங்க. குறிப்பா அக்னி கிருஷ்ணமூர்த்தி, அதே போல OS மணியன், தளவாய் சுந்தரம், அப்புறம் என்பது MP 4 பேரும் வந்திருக்காங்க. சபாநாயகர் அறைக்காக வந்து காத்திருக்காங்க. குறிப்பா நேற்றிலிருந்தே ஒரே பரபரப்பாக இருக்கக்கூடியதுன்னா, ஒரு புறம் SP வேலுமணி அணியை சேர்ந்தவர்கள் தாவேகாவை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்துள்ளார்கள். இந்த சூழல்ல இவர்கள் இருவருமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ஒரு புறம் பேசப்பட்டு வந்த இந்த சூழல்ல இவர்கள் வந்த நோக்கம் என்ன என்பது பின்னாடி தெரிய வரும். ஏன்னா இவர்கள் வந்து அந்த மற்ற SP வேலுமணி அணியை சேர்ந்தவர்கள் மறுபடியும் இவங்களோடு சேருவதாக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழல்ல இவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து வரலாம். அதே போல நேற்று 5 பேர் அவர்களுடைய ஆதரவு தெரிவித்து சண்முகி ஐவர் வந்து 5 பேர் வந்து சபாநாயகர் சந்தித்தாங்க. அந்த சூழலில் அவங்க நடவடிக்கை எடுப்பது என்ன, அதாவது இவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததாக இவர்கள் சொல்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. இந்த சூழல ஏன்னா இன்றும் கூட ஒரு சிலர் வந்து இங்க இங்க ராஜினாமா செய்வதற்கு வருவதாக இசைக்கிசையா மட்டும் ஒரு சிலர் வந்து இங்க வருவதாக தகவல் வெளியான சூழல்ல இதற்கு முன்பாக இவர்கள் வந்துள்ளார்கள். இவர் வந்த பிறகு சபாநாயகர் சந்தித்து செய்தியாளர் சந்திக்கும் பொழுதுதான் எதற்காக இவர்கள் வந்திருக்காங்க என்பது தெரிய வரும். என்றால் இருவருமே அதாவது தாவேகாவிலிருந்து விலகி சென்றவர்கள், அதாவது தாவேகாவில் சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவர்கள் சரியான முறையில் எங்களுக்கு அங்கீகரிக்கவில்லை என்ற காரணத்தால் தான் நாங்கள் தாவேகாவில் சேர்ந்தோம் என்று ஒரு சொல்லிக் கொண்டிருந்த சூழல்ல மற்ற அதிகமான எம்எல்ஏக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் தான் இப்போ இவங்க வந்திருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் பொழுதுதான் என்ன காரணம் என்று முழுமையாக தெரிய வரும். அன்பழகன், எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்திக்க தலைமை செயலகம் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் இன்றைய தினம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரான இசக்கி சுப்பையாவும் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யவிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து தற்போது அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? இசக்கி சுப்பையா அவர்களும் தலைமை செயலகம் வருகை தந்திருக்கிறார். அவற்றை விவரங்கள் என்ன? நாங்க இப்போ வந்து தற்போது சபாநாயகர் அறையில் தான் இருக்கிறோம். ஆனா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் 4 பேர் தான் தற்போது வந்திருக்காங்க. இசக்கி சுப்பையா வருவதற்காக இந்த தகவல் வெளியானதும் அனைத்து ஊடகத்துறையுமே இங்க சபாநாயகராக காத்திருந்தோம். அங்க அப்ப இருக்க சூழல்ல தான் தற்போது எடப்பாடி அணியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த இவர்கள் 4 பேருமே தற்போது வந்திருக்காங்க. ஏன்னா வரக்கூடியவர்கள் மற்றும் ராஜினாமா கடிதத்தை பெற வேண்டுமா அல்லது இதற்காக இவர்கள் அதாவது பெறக்கூடாதுன்னு சொல்ல வந்திருக்காங்களா என்பது முழுவதும் தெரிய வரும். ஏனென்றால் பல்வேறு பிரச்சனை இன்றும் நேற்றே ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகை தொடர்ந்து மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்று சொன்னது நிலையில தான் நேற்று இரவே இசக்கி சுப்பையா அவர் முடிவெடுத்த காலை வருவார் சொன்னதுனாலதான் தலைமைச் செயலமே பரபரப்பாக என்ன சொல்லலாம். அந்த சூழல்ல சபாநாயகர் அறையில் தற்போது வந்து எடப்பாடி அணியில் வந்திருக்காங்க. இவர்கள் வந்து இருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்கள் எப்படி தக்க வைக்க போகிறார்கள், இல்லை அவர்கள்ல இன்னும் எத்தனை பேர் வந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவார்கள் என்று தெரிய வரும்.
ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஏற்கனவே ராஜினாமா செய்த ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவிலிருந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்களிடம் கேட்ட பொழுது எங்களுக்குரிய அங்கீகாரம் இல்லை. ஒரு சில பதவிக்காக வந்த பிறகு எங்களுக்கு ஏதாவது பாதிப்பேற்ப நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் தாவேக்கள் இணைந்தோம் என்று சொல்றாங்க. இந்த சூழல்ல தான் இன்னும் எந்தெந்த எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்று தெரியும். தற்பொழுது உள்ள அமர்ந்திருப்பது வந்து பார்த்தோம்னா சபாநாயகர் சந்திக்க வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி வந்தோம். ஏன்னா கொறடாவும் அந்த உத்தரவு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதாவது அந்த இவர்கள் இருவருமே மாறி மாறி கடிதம் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதற்கான விசாரணை இந்த ஒரு நாள் தான் இருக்கிறது. இந்த சூழல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த நடவடிக்கை எடுக்கணும் 15 நாளுக்குள்ள அந்த விசாரிக்க வந்திருக்கலாம். அதே போல இவர்கள் சென்ற பிறகுதான் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.